ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். ட்ரேடிங்கை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். அந்த ஒரு பதிவிலிருந்து நம்ம தினமுமே ஒரு சார்ட்டை ரீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இதை நீங்கள் டெய்லியுமே பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன பயன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி அனலிசிஸ் பண்ணுறது, ஒரு சார்ட் எடுத்து எப்படி ரீட் பண்ணுறது, அதுக்குள்ளே எப்படி பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது, அதெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, டெக்னிக்கலாக டூல்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் இன்னும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்விஎன்எல் இந்த ஸ்டாக்கோட சார்ட்டை தான் நமக்கு ரீட் பண்ண போகிறோம். இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஸ்டாக்குன்னு வைங்களேன். ஓகே, அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அந்த ஸ்டாக்கில் அப்படிங்கிற விஷயங்களை பார்ப்போம் லிஸ்ட் ஆகும்போதுலேருந்து. ஓகே, இது வந்து லிஸ்ட் ஆகும்போது ஒரு 15.48 பைசா இந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா அது லிஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, லிஸ்ட் ஆகி அது லோ வந்தது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா, ஒரு ட்ரெண்டு கண்டினியூ ஆகிருக்கு. ட்ரெண்ட் யுவர் ஃப்ரெண்டு, அந்த வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுக்கோங்க ஸ்ட்ராங்காக. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா, ஒரு ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு இங்கேருந்து ட்ரெண்ட் ஆனதுக்கான ஒரு புல் பேக் வந்திருக்கு. எகெயின் போகும்போது இந்த ஹையை தாண்டி போய் ஒரு புது ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். என்னதுன்னா, இது வந்து ஒரு புல்லிஷ் சைனில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த. திருப்பி என்ன ஆயிருக்கு, திருப்பி இங்கேருந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆனதுக்கான ஒரு புல் பேக். எகெயின் போகும்போது என்ன நடக்கணும்னா, ஒரு புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணும். இந்த இடத்துல அதனால் ஹை ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எகெயின் அதே சப்போர்ட்டுக்குள்ளேயே இருக்கும். அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா எகெயின் எந்த சப்போர்ட்லேருந்து மேலே போச்சோ அதே சப்போர்ட்லேருந்து மேலே போக ட்ரை பண்ணுது. எகெயின் அட்டெம்ப்ட் பண்ணிகிட்டே இருக்குது. எகெயின் அட்டன் பண்ணி ஒரு 4 அட்டெம்ப்ட் தாண்டி 5வது அட்டெம்ப்ட்டுங்கும்போது என்னாச்சுன்னா எகெயின் எந்த ஹை போச்சோ அதே தூரம் தான் பார்த்தீங்கன்னா அதனால் போயிருக்கு. அதுக்கு மேலே அதனால் போக முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா போக முடியல. அங்கேருந்து ரிவர்சல் ஆனது என்னாச்சுன்னா சேம் அதே சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. எகெயின் கொஞ்சம் பையிங் பவர் தெரியுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆனது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் வந்த செல்லிங் ப்ரெஷர். ஒரு மார்ச் மந்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செல்லிங் இருந்தது. ஓகே, அங்கேருந்து செல் ஆகி முடிச்சுட்டு அங்கேருந்து எப்படி மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி போயிருக்கு, எப்படி பேட்டர்ன்ஸ் இந்த இடத்துல ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பாருங்கள். இங்கேருந்து மூவ் ஆன மார்க்கெட் கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா அப்சைடு வந்துட்டு ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் சேனல். ரைசிங் சேனலில் வந்து உங்களுக்கு எந்த சைடு பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும்னா டவுன் சைடு கீழே பிரேக் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு 20% மேலே பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆர்விஎன்எல்ல இந்த ஒரு பேட்டர்னில் என்ன ஆயிருக்குன்னா கீழே பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆகி எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் இந்த ஒரு ஜோனை தான் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. இன்கேஸ் இந்த ஜோனுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா எங்கேருந்து மேலே வந்ததோ அதே தூரத்துக்கே பார்த்தீங்கன்னா வரக்கான சான்சஸ் இருக்குது. பட் இங்கே என்ன ஆயிருக்குன்னா இதே சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆனது என்ன ஆயிருக்கு, அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஏறிட்டு கொஞ்சம் கன்சால்டேஷன். இந்த கன்சால்டேஷன் தெரியுதுன்னு பாருங்கள். இந்த ஒரு கன்சால்டேஷன், இந்த கன்சால்டேஷன் முடிஞ்சு பிரேக் அவுட் ஆகிட்டு எகெயின் மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு திருப்பி கீழே வரும்போது என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். அங்கேருந்து சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங் சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜோனில் பாருங்கள். இந்த ரேசிங் சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்களா. ஸோ அப்போ இந்த சார்ட்டில் வந்து நீங்கள் என்ன விஷயங்கள் அதிகமாக பார்க்கலாம்னா, ஒரு சேனல் பேட்டர்னை வந்து அதிகமாக பார்க்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா இதோட கேரக்டராகவே இருக்கும். மோஸ்ட்லி ரைஸ் ஆகிற சேனல் தான் இதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கு எடுத்து அனலிசிஸ் பண்ணும்போது தான் அதோட கேரக்டர் என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அந்த ஸ்டாக்கோட கேரக்டர் படி தான் அது ரியாக்ட் ஆகும். இப்போ இங்கேருந்து பாருங்கள், சேம் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து பவுன்ஸ் ஆனது, இதே ட்ரெண்ட் லைன்லேருந்து கொஞ்சம் மேலே போனது, இதே ட்ரெண்ட் லைன்லேருந்து மேலே, எகெயின் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன்லேருந்து மேலே, எகெயின் ட்ரெண்ட் லைன்லேருந்து மேலே, அப்புறம் பிரேக் அவுட். ஓகேங்களா, இதே சேனல் இந்த ரைசிங் சேனல் தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது. இது கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. மேலே பிரேக் அவுட் ஆனது பாருங்கள் எப்படின்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேலி போயிட்டு இந்த இடத்துல சேம் நம்ம பார்த்த கன்சாலிடேஷன். இங்கேருந்து புதுசாக ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் புல் பேக் வந்துட்டு திருப்பி மேலே போகும்போது இங்கேயே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணும். பண்ணலை அப்படிங்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த சப்போர்ட்டுங்கிற ஜோனுக்குள்ளே வந்துடும். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா பையிங் பவர் பத்தலை அப்படின்னா செல்லர்ஸ் என்ட்ரி ஆயிடுவாங்க. அப்போ இங்கேருந்து அதே சப்போர்ட் எடுத்து மேலே போனது கிராஜுவலாக ட்ரெண்ட் ஆரம்பிக்குது. இந்த ஜோனும் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகுது, வால்யூமோட பிரேக் ஆகுது. அங்கேருந்து என்ன ஆயிருக்கு, எகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரேலி ஒரு ரூ. 73 அந்த ரேஞ்சில் பிரேக், ரூ. 78 பிரேக் ஆனது எங்கே போய் ஸ்டாப் ஆயிருக்குன்னா ரூ. 140ங்கிற பாயிண்டில் போய் ஸ்டாப் ஆயிருக்கு. ஒரு நல்ல ஒரு ரேலி போயிருக்கு. வித்தின் ஒரு 7-8 டேஸில் இந்த ஜோனுக்குள்ளே போயிருக்குன்னு வைங்களேன். அங்கேருந்து என்ன ஆயிருக்குன்னா ஒரு புல் பேக். இங்கேருந்து ஒரு புல் பேக் வந்துட்டு எகெயின் கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அந்த விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா
பவுன்ஸ் ஆகுற விஷயத்த நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு ஜோனில். அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, இதே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிட்டு மேலே போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் வந்த உடனே திருப்பி சேனல் பேட்டர்ன் பார்த்தீங்களா? ஸோ அப்போ இந்த ஸ்டாக்கில் வந்து கேரக்டர் என்னென்னா, ரைசிங் சேனல் வந்து இதோட கேரக்டருங்கிற விஷயத்த நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இங்கே என்ன இருக்குது, எகெயின் பார்த்தீங்கன்னா அதே ரைசிங் சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆயிருக்கா? இந்த ரைசிங் சேனல் என்ன ஆயிருக்கு, எகெயின் மேலே பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆகிட்டு போகும்போது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் ஹை போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு மேலே போகும்போது புதுசாக ஹை ஃபார்ம் பண்ண முடியல. அப்படிங்கும்போது எகெயின் என்ன ஆகுது, அதே ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் பேட்டர்ன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இது ஒரு ஹை. எல்லாமே பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கா, புதுசாக லோ. ஆனால் சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் சப்போர்ட் எடுத்திருக்கா 2 டைமு. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் பேட்டர்ன். இது பிரேக் ஆன உடனே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி கிராஜுவல் அப்சைடு ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிக்குது. இங்கேருந்து ட்ரெண்டு போனது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயினதுக்கான புல் பேக் வந்து இவ்வளோ தூரம். எகெயின் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெண்டு நீங்கள் பார்க்கலாம். அப்படியே கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போனது. இங்கேருந்து மேலே போயிட்டு இது வரைக்கும் ஃபாலோ ஆகிருக்கு. ஃபாலோ ஆகிட்டு திருப்பி போகும்போது என்ன நடக்கணும், ஒரு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியல. பண்ண முடியாத என்ன ஆகுது, கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா புதுசாக லோவஸ்ட் வருது. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஏறிச்சு பார்த்தீங்களா, கிராஜுவலாக ஒரு ட்ரெண்ட் ஆகி அதே மாதிரி இந்த இடத்துல ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைடு, அதாவது ரிவர்சல்ல. இது வந்து புல்லிஷில் இருக்கும்போது இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் பீரிஷ் சென்டிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே புதுசாக ஒரு லோவஸ்ட் வரதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஜோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக லோவஸ்ட்டு. எகெயின் எந்த சப்போர்ட் எடுத்திருக்குன்னா, ஆல்ரெடி இந்த புல் பேக் வந்த சப்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கு. எவ்வளோ டைம் அட்டன் பண்ணியிருக்கு இந்த புல் பேக் சப்போர்ட்டை, இங்கே ஒரு டைமு, 2 டைமு, 3 டைமு, 4, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 டைமு இந்த இடத்துல அட்டன் பண்ணியிருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஆயிருக்குன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட்டுக்காக வந்துட்டுருக்கு. அப்போ இன்னும் இதுக்கான சான்சஸ் என்ன, சேம் இதோட கேரக்டர் இங்கே பார்த்தோம். இந்த சேனல் தெரியுதுங்களா, இந்த பேட்டர்ன் தெரியுதுங்களா, இங்கே ஒரு பேட்டர்ன், அப்புறம் இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன். இதே பேட்டர்ன் தான் பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபார்ம் ஆன எப்படி இருக்கும் அதே மாதிரி. அப்போது இந்த ஸ்டாக்லேருந்து உங்களுக்கு ஒரு கேரக்டர் தெரியுது. இதுக்கு வந்து என்னென்ன வெஜ் பேட்டர்ன் ஒன்று, சேம் பார்த்தீங்கன்னா ரைசிங் சேனல். அந்த 2 விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்வினர் ஸ்டாக்கோட கேரக்டர் அப்படிங்கிற விஷயத்த இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுதுங்களா. இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்குக்குமே ஒரு கேரக்டர் இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் நிறையா வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிட்டு போனது சேம் ஒரு ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணியிருக்கோமா, சேம் இதே ரைசிங் சேனல் தான். இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு இப்படி ரேலி போயிருக்கா, சேம் அதே சேனல் தான். இங்கேயும் அதே வெஜ்ஜு, இங்கேயும் அதே வெஜ்ஜு தான். ஏன்னா இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக பிரேக் அவுட் ஆகிட்டு போயிருக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு மூவ் கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா அப்சைடு வரக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனில் எதுவுமே கிடையாது. எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கான்டாக்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். நீங்கள் டெக்னிக்கல் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.